வணக்கம் and welcome to Anita's Kitchen. Today recipe இன்னைக்கு ஒரு breakfastக்கு ஒரு சட்னி பண்ண போறோம். என்ன சட்னி பார்த்தாக்கனா இது ஒரு வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு புதினா வச்சு ஒரு சட்னி. இந்த சட்னி வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மேட்ச் ஆகும். தேவையான பொருட்கள் வெங்காயம் 2 எடுத்துர்க்கேன், தக்காளி 3, காய்ந்த மிளகாய் 3 எடுத்துர்க்கேன், இஞ்சி ஒரு துண்டு எடுத்துர்க்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், ஒரு கத்து கருவேப்பிலை, இதுக்கு ஒரு கைப்பிடி புதினா எடுத்துர்க்கேன், இது உடைச்சக்கல்லை 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன், பெருங்காயம் ஒரு சிட்டிகை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சிருக்கேன், அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சட்னி தாளிச்சிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன், கடுகு பொரிஞ்சு வரட்டும். உளுத்தம்பருப்பும் கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். எல்லாம் செவந்து வந்துருச்சு, எல்லாத்தையும் தனியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே சேம் பேன்ல ஆயில் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் இதுல வெங்காயத்தை சேர்க்கிறேன். முதல்ல வெங்காயம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் போடுங்க, இல்லைன்னா காஞ்ச மிளகாய் தீஞ்சிடும். இப்போ இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த தக்காளியும் இஞ்சியும் நான் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த புதினாவும் இந்த உடைச்சக்கல்லையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுல ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டா கூல் ஆன பிறகு நம்ம மிக்சியில கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இது ஆறட்டும். இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன், தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டா ஆறட்டும். எல்லாமே இது கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்க, எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த தாளிச்சதை இதுல சேர்த்துட்டேன். சட்னி ரெடியா இருக்கு. இப்போ சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு காரச்சாரமான சட்னி. இதுல புதினா எல்லாம் கலந்துருக்கு, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னோட ஷேர் பண்ணுங்க. பாருங்க, சட்னி ரெடியா இருக்கு. இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும், நல்ல ஒரு காம்பினேஷன். நீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில மீட் பண்ணலாம். தேங்க்யூ.